ஹலோ மை டியர் ரெச்சி கிச்சன் ஃபேமிலிஸ், வெல்கம் டு ரெச்சி கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கடையில் வந்து காசு கொடுத்து பண்ணக்கூடிய கட்லட் ரெசிபியை வந்து மரவள்ளி கிழங்கு வச்சு ஈஸியான முறையில் எப்படி வீட்டிலேயே செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் மரவள்ளி கிழங்கு வந்து தோல் எல்லாம் நீக்கிட்டு அந்த கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா தான் கட் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். நல்லா அவியிற கிழங்கெல்லாம் நீங்க பெருசு பெருசாவே எடுங்க. அதை பார்த்தீங்கன்னு சொன்னா நான் வந்து இட்டலி பானை தான் எடுத்துருக்கேன். நீங்க வந்து வேறு சட்டி அப்படி என்னென்றாலும் எடுக்கலாம். பட் நான் வந்து இட்டலி பானையில தான் எடுத்துருக்கேன். அதில் வந்து தண்ணி வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டுக்கிறேன். உப்பு எதுவுமே போடையில போட்டு மூடி போட்டு 5லிருந்து ஒரு 10 நிமிஷம் வேகப்படணும். பட் நல்லா கிழங்கு அவியிற கிழங்குன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பொடியிலேயே அவிஞ்சிடும். இது வந்து நல்லா அவிஞ்சிட்டு பாருங்க, நான் உங்களுக்கு அமர்த்தி காட்டுறேன். இந்த மேஷை வச்சதும் மேஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கிழங்கு வந்து நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டா அவிஞ்சு வந்துருக்குது. இதுக்கு வந்து நான் ஒரு 4 பச்சை மிளகாயும் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா தூள் உப்பு, கரம் மசாலா, பெரிய சீரகம், மிளகுத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம். மிளகாத்தூள் மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். மற்ற எல்லாமே 1/4 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 50 கிராம் அளவில் கடலை மாவு எடுத்திருக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாப்பதத்துக்கு நல்லா குழச்சி எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாருமே கட்லெட் அண்டோனா ஃபிஷ் கட்லெட், சிக்கன் கட்லெட்னு சொல்லி கடையில தான் பண்ணுவீங்க. பட் இது வந்து வெஜிடேரியன் கட்லெட், வெஜிடேரியன் ஆட்களுக்காகத்தான் செய்யறேன். செய்து பாருங்க. இதே மாதிரி மாவை நல்லா குழைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்ல உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. 2 கையிலையுமே நல்லா எண்ணெய் தடவிட்டு இப்படி போல் ஷேப்ல உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா நான் வந்து கொஞ்சமா தூள் உப்பு, அரிசி மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கோதுமை மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி பழத்துக்கு தான் இருக்கணும். இது வந்து தோசை மா மாதிரி எல்லாமே இல்லை, அதை விட நல்லா தண்ணியா இருக்கணும். நீங்க முட்டை சேர்க்கணுன்னாலும் இதுக்கு பதிலாக முட்டையை சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து தனியா அரிசி மாவும் கோதுமை மாவு மட்டும்தான் சேர்க்கிறேன். கொஞ்சமா தூள் உப்பு சேர்த்துட்டு எவ்வளவு தண்ணியா கரைக்கலுமோ அந்த அளவு தண்ணியா கரைச்சி கொள்ளுங்க. இது நாங்கள் இப்போ கட்லெட்டை போட்டு எடுக்கிறதுக்காகத்தான் கரைக்கிறோம். அதனால மாவுல திக்னஸா இருக்கணும் அப்படி என்றெல்லாம் இல்லை. எவ்வளவு தண்ணியா இருக்கலுமோ அந்த அளவுக்கு தண்ணியா கரைச்சி கொள்ளுங்க. நான் வந்து ரசக்கு தூள் வந்து நுணுக்கி மிக்சியில அரைச்சி எடுத்திருக்கிறேன். இதை நான் போடுற மாதிரியே போட்டுட்டு ஒரு கரண்டி ஒன்று வச்சு எடுத்து ரசக்கு தூள்ல துவைச்சு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா சூப்பரான கட்லெட்டுக்கு நாங்க பொரிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிடலாம். பாருங்க, இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே செய்து காட்டுறேன். எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, பாருங்க கடையில விற்கிற கட்லெட் மாதிரியே ரெடி ஆயிட்டு. இனி வாங்க நாங்க இதை பொரிச்செடுப்போம். ஒரு தாச்சி வச்சு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் இல்லை, நார்மலா ஹீட் ஆயிட்டோடனே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கொஞ்சம் பிரட்டி விட்டு நல்லா முருக விட்டு எடுத்தீங்கன்னு சொன்னா சூப்பரான கட்லெட் ரெடி ஆகிடும். மரவள்ளி கிழங்கு கட்லெட் ரெடி ஆகிடும். கட்டாயமா வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுல வந்து
நீங்க விலைக்கு வேண்டியது எதுவுமே இல்லை. வீட்டுல மரவள்ளி கிழங்கு இருந்தா ஈஸியா நீங்க உடனே செய்யலாம். கடலைமா நான் மிக்ஸ் பண்ணின கடலைமா வந்து அது ஆப்ஷன் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி கடலைமாவை நீங்க அவாய்ட் பண்ணிட்டு தனியா கிழங்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி கட்லெட் செய்து கொள்ளலாம். வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கு நாங்க பாக்குறோம். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சது. பாருங்க நான் செய்து காட்டுறேன் எப்படி நல்ல சத்தம் வருதுன்னு சொல்லி. இதே மாதிரி நல்ல கிறிஸ்பியா செய்து கொள்ளுங்க. நான் பிச்சு காட்டுறேன் பாருங்க. உள்ளுக்கு நல்லா சாஃப்டாகவும் வெளியில நல்ல மொறு மொருண்டு சூப்பரான கட்லெட் வந்து ரெடி ஆயிட்டு. ப்ரௌன் கலரா வந்தோன்னு எடுத்துருங்க. பாருங்க சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ரிச்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.